நான் இன்னும் அவுளியாவே ஆனா கூட அந்த மார்க்கத்துக்கு ஒண்ணு லாபம் இல்லை, எனக்கு தான் லாபம். So in future every Muslim is going to be benefited or non-Muslims will be benefited, but no way Islam benefits. இஸ்லாமுக்கு உங்களால எந்த பிரயோஜனமே இல்லை, நீங்க தான் பலன் அடையணும். அதனால நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கணும் ஏற்றுக்காதணும் உன் தக்தீரை பொறுத்த விஷயம். நீ ஏத்துக்கிறதால இஸ்லாத்துக்கு ஒண்ணு வளர்ச்சி இல்ல, நீ தான் வளர்ந்துக்கிற. சோ அதை தேங்க்ஃபுல்லா கிரேட்ஃபுல்லா அதை அப்ரோச் பண்ணு, நன்றி உணர்வோடு அதை அப்ரோச் பண்ணு. ஏதோ இஸ்லாத்துக்கே நம்ம தான் தூக்கி நிறுத்துறோம்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சோம்னா நம்ம தலையில நம்மளே மண்ணள்ளி போட்டுக்கிறோம்னு அர்த்தம். என்னை பொறுத்த மட்டும் நான் அப்படி நினைக்கிறதே இல்ல. என் மார்க்கம் எனக்கு ஏதாவது தந்துருமோ அப்படிங்கிறது கூட எனக்கு பயமா தான் இருக்கு. மார்க்கத்துக்கு நிச்சயமா நம்மளால ஒண்ணு தர முடியாது, என்னால ஒண்ணு தர முடியாது. முஸ்லீம்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சுட்டு போலாம். that is not a contribution towards Islam. அதை வச்சு அல்லாஹ்வை நான் திருப்தி பண்ணலாமே தவிர இஸ்லாத்துக்கு என்னோட புதிய கருத்துக்கள் ஏதாவது தேவையானா நிச்சயமாக இஸ்லாத்தின் கவனத்தில் தான் நான் இருக்கிறேனே தவிர என் கவனம் இஸ்லாத்தை ஈர்ப்பதாக இருக்கிறத தவிர எந்த விதத்திலும் என்னுடைய தயவு இஸ்லாத்துக்கு தேவையில்லை. அதனால நான் என்ன ஒரு பெரிய மனுஷனாவே நினைக்கிறது இல்லை, எதையுமே ஒரு பெருசா எடுத்துட்டு வர்றதில்லை. என்ன பொறுத்த மட்டும் என் கான்ட்ரிபியூஷன் அதுக்கு ஒண்ணு இல்ல. ஏதோ நம்ம ஒன்னு ரெண்டு தெரிஞ்சிருப்போம், அதை ஒரு 10 பேர்ட்ட விளம்பரப்படுத்திட்டு போறோம், அவ்வளவுதான். இட்ஸ் a mere advertisement. It is up to you to digest and take it out. நான் இது ஏதோ தூக்கி வச்சுட்டு இங்க ஒரு பெரிய சின்னத்தை உண்டு பண்ற மாதிரி அவளை தடைகளை விதிக்க வேணாம். நம்ம மறைக்கார் புரிஞ்சிருப்பார்.